ஃபஸ்ட் டைம் நீங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த கல்யாணத்தில் வர கேசரின்னு சொல்கிறாங்க தெரியுமா, அப்படியே அல்வா மாதிரி அதுதாங்க அந்த பதம். 80s ஃபேவரட் பஜ்ஜி சொஜ்ஜி. சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் விசு சார் சொல்லுவார் தெரியுங்களா, அப்படியே வாயில் போட்ட உடனே லொடக்குன்னு உள்ளே போகணுன்னு சொல்லிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பாத்து சேனல். ஃபஸ்ட் டைம் நீங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சூப்பரான ஒரு டிஷ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். வாழைக்காய் கிடச்சிது, ரொம்ப நல்லா இருந்தது வாழைக்காய். அது உடனே எனக்கு வந்து பஜ்ஜி சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துருச்சு. பஜ்ஜி மட்டும் வேண்டாம், கூட சொஜ்ஜியும் சாப்பிட்லான்ட்டு 1 கப் ரவை, முந்திரி, திராட்சை இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அந்த 1 கப் ரவைக்கு 1/2 கப் வந்து நெய்யும் ரீஃபைண்ட் ஆயில் கோல்டு வின்னரையும் சேர்த்து வச்சு கடாயில் ஊற்றி இந்த முந்திரி திராட்சையெல்லாம் நான் வந்து வறுத்து அதே அந்த நெய் கப்பில் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நிஜமாகவே சொல்கிறேன், 80s இருந்தவங்களுக்குலாம் தெரியும் சொஜ்ஜி அப்படின்னா கேசரி. இப்போ தான் நம்ம கேசரின்னு சொல்கிறோம், அப்போ சொஜ்ஜின்னு தான் சொல்லுவாங்க. ஸ்பெஷல் ஸ்வீட் எதுன்னா அந்த சொஜ்ஜி தான். சொஜ்ஜி பண்ணால் உடனே பஜ்ஜி பண்ணிடுவாங்க. ஸோ அதே அந்த நெய் இருக்கு இல்லைங்களா, அந்த எண்ணெய் நெய் அதுலேயே அந்த 1 கப் ரவையை போட்டு நல்லா வறுத்துக்கிட்டு தண்ணி நம்ம வந்து கொதிக்க வச்சுக்கலாம். அந்த கொதிக்க வச்ச தண்ணியை வந்து இதில் ஊற்றலாம். 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி வேணும். அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை உப்பு போட்டு தட்டு போட்டு மூடிடலாம். நல்லா கலந்து சிம்லே வைங்க. 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ரவை மலர்ந்து வெந்திருக்கும். இந்த கல்யாணத்தில் வர கேசரின்னு சொல்கிறாங்க தெரியுமா, அப்படியே அல்வா மாதிரி அதுதாங்க அந்த பதம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா வரும். ஒரு கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் திதிப்பு வேணும்னா 1.5 போட்டுக்கோங்க. நான் வந்து 1.25 அப்படி போட்டேன். அதுக்கப்புறம் கலர் பவுடர். இந்த சொஜ்ஜி அப்படின்னாலே ஃபுட் கலர் கண்டிப்பாக வேணுங்க கேசரிக்கு. அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க, உங்கள் இஷ்டம். குங்குமப்பூ இருந்ததுன்னா அதை போட்டுக்கோங்க. அதை போட்டுட்டு இந்த மாதிரி கலரி விட்டிங்கன்னா அந்த சர்க்கரை நீர்த்து போய் இதை பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வரும். நல்லா பலப்பலன்னு கொதிக்கும்போது ஏலக்காவை நல்லா பொடி பண்ணி போட்டுக்கோங்க. ஏலக்காய் வந்து சர்க்கரையோடு நல்லா மாவு மாதிரி பொடி பண்ணி போட்டுக்கோங்க. நான் வந்து அப்படியே தட்டி தான் போட்டிருக்கேன். பார்த்திங்களா, நல்லா இந்த மாதிரி எடுத்து ஊற்றிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், முந்திரி, திராட்சை, பாதாம், பிஸ்தா, உங்களுக்கு என்னெல்லாம் நட்ஸ் வேணுமோ அதெல்லாம் போட்டுக்கோங்க. இப்போ மேலாக்க 1 ஸ்பூன் நெய்யை விட்டு கலரினிங்கன்னா அப்படியே என்ன சொல்கிறது, இந்த சொஜ்ஜிங்கிறது இதுதாங்க கல்யாண சொஜ்ஜின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அதான் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் இந்த பதத்துக்கு எடுக்கணும். நம்ம வந்து தோசை மாவு பதம் வரும். அப்போ தான் ஆற அது வந்து அள்ளி அப்படியே போடுற மாதிரி வரும். நம்ம இப்பயே கெட்டியாக எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பதம் வராது. வாழைக்காய் எடுத்துக்கலாம். நம்ம வந்து வீட்டில் தான் வாழைக்காய் பஜ்ஜி போட போகிறோம். அதனால் நான் வந்து அந்த கடையில் போடுற மாதிரி பெருசாக நான் வந்து சீவிக்கலை. நம்ம சாதாரணமாக கட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரியே. எனக்கு சீவு கட்டை வந்து அவைலபிள் அங்கே காணும், தேடி பார்த்தேன், எங்கேன்னு தெரியல. சரி, ஐஷு தான் பாத்திரம் டிபார்ட்மெண்ட் அடுக்கி வைக்கிறது. நான் அதனால் கத்தியிலே என்ன பண்ணேன், எனக்கு வந்து மெலிசாக ஓரளவுக்கு நறுக்க வரும் கத்தியிலேயே. ஸோ நான் மெலிசாக இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி ஏன் போட்டுக்கிட்டேன்னா எண்ணெய் நிறைய வந்து குடிக்காது. இப்போ நம்ம நீட்டாக போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எண்ணெய் நிறைய எடுக்கும். அதனால் நான் இந்த மாதிரி மெலிசாக ஒரு வாழைக்காவை போட்டுக்கிட்டேன். ஏன்னா பசங்க வரும்போது சுட சுட பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. 1 கப் கடலை மாவுக்கு 1/4 கப் அரிசி மாவு. இதுதாங்க டீ கடை பஜ்ஜியோட ரகசியம். நம்ம அரிசி மாவு வந்து பாதிக்கு பாதி போடக்கூடாது. அப்புறம் மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி, உப்பு தேவையான அளவு போட்டுட்டு தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கோங்க. நான் கேமரா ஆங்கிள் ஒழுங்காக வைக்கல, அதனால் கொஞ்சம் தெரியல. இந்த மாதிரி நல்லா கலந்துண்டு பாருங்கள். ரொம்ப வந்து திக்காக இருக்கக்கூடாது, இட்லி மாவு பதம் இருக்கணும், தோசை மாவு பதம் கூட கிடையாதுங்க. கெட்டியாக தான் கொஞ்சம் இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இது கூட காஞ்சிட்ருக்கிற எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி கலந்துட்டு பஜ்ஜி மாவை அப்படியே அந்த வாழைக்காவை பஜ்ஜி மாவில் தூச்சி நல்லா காயணும், எண்ணெய் போடணும். அப்படியே உப்பி வரும் பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சோடா மாவு போட்டுக்கோங்க. நான் சோடா மாவு போடலை. சோடா மாவு போடாமையே நமக்கு இப்படி வருது. அது ஏன்னா நம்ம காயிற எண்ணெயை ஊற்றணும் மாவில். அப்போது உங்களுக்கு பஜ்ஜி நல்லா உப்பி வரும். இது பாருங்கள், சூப்பரான பஜ்ஜி. வாழை இலையில் வச்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பஜ்ஜி சொஜ்ஜி வேறு லெவல். வேறு எந்த பஜ்ஜியும் ஒத்து வராது. ஆனால் கத்திரிக்காய் பஜ்ஜி சூப்பராக இருக்குங்க. நான் போடலை, நான் ஒன்லி வாழைக்காய் பஜ்ஜி மட்டும்தான் போட்டேன். வாழைக்கானால் நான் இன்றைக்கி சொஜ்ஜி செஞ்சேன். பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள். இந்த சொஜ்ஜி பண்ணிவிட்டு தான் நான் பஜ்ஜி பண்ணேன். பாருங்கள், கரண்டியில் எடுத்து வைக்கிறேன், எப்படி விழுது பாருங்கள். நல்லா குண்டாக ரவுண்டாக லட்டு மாதிரி இருக்குது பாருங்கள். சூப்பராக பெரிய ரவையில் பண்ணுங்கள், பொடிசு ரவை வேண்டாம், பெரிய ரவையில் பண்ணுங்கள்.
ஐ திங்க் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 80s ஃபேவரட் பஜ்ஜி சொஜ்ஜி சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் விசு சார் சொல்லுவார் சரிங்களா, அப்படியே வாயில் போட்ட உடனே லொடக்குன்னு உள்ளே போகணுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஸ்டைலில் தான். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.